இந்த வருடத்தின் இன்னும் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த தயவிற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை காண்கிற ஒரு தேவனாய் வெளிப்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த நாட்களில் வனாந்திரத்தில் ஆகார் தன் மகனோடு அந்த வறண்டு போன பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் அந்த கடும் வெயிலில் மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த மகனை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டவளாய் தன்னை படைத்த தேவனை நோக்கி அவள் முறையிட்டு கதறின பொழுது ஆண்டவர் அவளுக்கு இறங்கி ஒரு நீரூற்றை அந்த பாலைவனத்திலே கட்டளையிட்டது நம் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு தான் அந்த ஆகார் ஆண்டவருக்கு பெயர் கொடுத்தால், நீர் என்னை காண்கிற தேவன். வளர்த்த தாய் தகப்பன் அன்பு கூட எவ்வளவுதான் பாச நேசம் காட்டி நம்மை இந்த பூமியில் வளர்த்திருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் முடிவில் அந்த அன்பு இந்த பூமியிலே காணாமல் போய்விடுகிறது. நம்முடைய சகோதர சகோதரிகள் அன்பும் கூட காலங்கள் கடந்து போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாய் போய் அது மறைந்தே போய்விடுகிறது. நாம் பெற்ற பிள்ளைகள் அன்பும் கூட அவைகளை நாம் எவ்வளவுதான் பராமரித்து போஷித்தாலும் முழு அன்பையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அவர்கள் குடும்பம் என்று வரும்பொழுது அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து மறக்கப்பட்டு போகிறது. மொத்தத்தில் இந்த உலகத்தில் யாருடைய அன்போ யாருடைய கரிசனையோ நமக்கு நிரந்தரமாய் கிடைப்பது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? தேவ ஜனமே, நம்முடைய தாயின் கருவில் இருந்து நம்முடைய வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை காண்கிறவராய் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து கர்த்தர் நம்மெல்லாம் நோக்கி பார்க்கிறாராம். எல்லா மனுபுத்திரரையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறாராம். தாம் வாசமாய் இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா. எத்தனை ஆசீர்வாதம்! இந்த பொல்லாப்பும் பயங்கரங்களும் அநீதி அக்கிரமங்களும் நிறைந்த உலகத்தில் நாம் போகிற பாதையில் எத்தனையோ விதவிதமான ஆபத்துக்கள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நம்மை கண்ணோக்கமாய் பார்க்கிற 2 கண்கள் இருக்குமானால் நாம் எத்தனை பாக்கியசாலிகள்! யாருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதாம். நம்மை படைத்த தேவனுக்கு நாம் பயப்படுகிறோமா? அவருடைய கிருபைக்கு இரக்கத்திற்கு நாம் காத்திருக்கிறோமா? எவ்வளவுதான் இந்த உலகம் பொல்லாப்பாய் மோசமாய் மாறினாலும் நாமோ நீதி தவறாத அந்த தெய்வத்துக்கு பயந்து உண்மையாயிருந்து அவருடைய இரக்கங்களுக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் நம் வீட்டையும் நம் கூடாரத்தை நம் பிள்ளைகளையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கும். தேவ ஜனமே, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை மட்டுமல்ல, நம்மேல் சகல ஆசீர்வாதங்களையும் அவர் வர்த்திக்க பண்ணுவாராம். மிருக ஜீவன்கள், மனுஷர்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு பெருகி பழகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை காணும் போது இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு நேராக வந்து சேருமே. நம்முடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும்
பிந்தின வாழ்க்கை மிகவும் நற்சீர் பொருந்தியதாய், ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கும் என்று இந்த வார்த்தைகளில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறதே. நம்மேல் நோக்கமாக இருக்கிற அந்த தெய்வத்தை நோக்கி, நம்மை காண்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லலாம், ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளையும் நோக்கி பாருமையா, எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய இரக்கத்துக்காய் காத்திருக்கிற ஜனம் ஐயா என்று சொல்லி மெய்யாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை அவருக்கு நேராக உண்மையாய் ஏறெடுக்கும் போது, தேவ ஜனமே, சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் வந்து நிச்சயமாய் பலமளிக்கும். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அப்படியே ஆமேன் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும், உங்கள் கூடாரத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுடைய எல்லைகளுக்கும் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.